ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஃபேக்ட்ரி மேலே இறங்கி குத்தி, சரி நீ போய்ட்டு கொத்தலாமே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் போட்டிருக்கோம். லாபியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரைனிங்கு, சும்மா குத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்டல் தான் வேணும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃபேக்ட்ரி மேலே இல்லைனா நம்மளை வச்சு குத்தி விட்ருவானுல. ஓகே, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஆளுன்னு தெரியல, வந்து ஒரு சண்டைக்கு வரான். சரி போடா. அப்புறம் அந்த தொப்பி போட்டு மண்டையை குட்டு அதுக்குள்ளே பார்த்தா உள்ளே வந்துட்டோமா. ஓகே, வண்டி கரெக்டாக போனோம். கடவுளே, வண்டி கரெக்டாக போனோம். நான் பார்த்தீங்கன்னா பல மேட்ச் போடுவேன். போடும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை தூக்கி போயிட்டு ஃபேக்ட்ரி பக்கம் போட மாட்டானுங்க. சும்மா டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி பக்கம் போவானுங்க. ஐயோ போமான்னு தெரியலையே. ஓகே தெரில, சரி போமான்னு தெரில. ஓகே ஜிடி பார்த்தீங்களா வச்சு செஞ்சு விட்டார். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக நான் உஷாராக தான் இருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சொன்னார் ஒருத்தர், ப்ரோ கொஞ்சம் ஜிடி கிட்ட உஷாராகவே இரு ப்ரோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொன்னார். நானும் உஷாராக தான் இருந்தேன். பட் அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா வச்சு செஞ்சாங்க. ஓகே பார்த்துக்கலாம். அதை அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி போகுமா போகாதா. ஓகே சும்மா யாரையும் குத்தும் போது பார்க்கணும் எப்படி வைத்திருமா. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்டு பண்ணேன். அது நானான்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கே டவுட்டு தான். இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் ஃபிஸ்ட்டு கிங்காக தான் இருப்பீங்க. ப்ளஸ் அப்புறம் ஷார்ட் ரேஞ்சு கிங்காக இருப்பீங்க. ஷார்ட் ரேஞ்ச் நினச்சாவே பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருக்குது. எனக்கு மட்டும் ஷார்ட் ரேஞ்சு ப்ளே பண்ண வரவே மாட்டேங்குதுன்னு தெரியல. ஓகே போகிறானடா மாப்பிள்ள, எனக்கு முன்னாடி போகிறானுங்க. சூப்பர் வாங்கடா இன்னும் எதிர்பார்க்குறேன். ஓகே 3 பேர் தான் வரானுங்க. இல்லை அதிகமாக வராங்க. வாங்கடா செல்ல குட்டிங்களா, வாங்க. ஒருத்தனையும் விட மாட்டேன், மொத்த பேர் குத்துதான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இறங்கி கொண்டே இருப்போம். ஓகே 4 பேர் இருக்கானுங்க. 4 பேர் என்கிட்ட செத்துருங்கடாடி அப்படி தான் நினச்சேன். அவனும் குத்தி செத்துருவானுன்னு நினச்சேன். பார்த்தா பயப்படல, என்கிட்ட சாப்பிட்றான். போடுறா ஒரு குத்த 1 2 3 4 வாடா. அவ்வளோதான் 4 நெக்ஸ்ட். பொண்ணே ஒன்றை மட்டும் விட்ருவோம். நான் அப்படியே திட்டு பொண்ணேன். இந்த வாரண்டி ஏறேன் வேறு ஏடபிள்யூ தூக்கின்னு வர்றாளே. ஐயோ பாண்டுகளுக்கு தங்கச்சியாக இருப்பாலோ. ஓரடா மாப்பிள்ள. ஓகே அவனை சொல்கிறா, எப்படி நம்மள சொல்ல போடு. எங்கே வந்து ஏடபிள்யூ சொல்கிறேன். நானே பாண்டுகளுக்கு தம்பி தான் சொன்னால் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா சும்மா பார்த்தீங்கன்னா வாயில் வரும்போது அப்படியே அடிச்சுடணும். ஓகே அடடா பாண்டுக்கெல்லாம் மாறலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சுட்டாவே மாட்டேங்குது. அவ்வளோதான்டா மாட்டேன்டா பாண்டுக்கலாம். கரெக்டாக மேலே வந்துச்சுடா. ஐயோ என்ன சுட மாட்டேது. ஒருத்தன் பாண்டுக்கெல்லாம் மாறலாம், எதனா சாதிக்கலாம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குண்டு சேராக போயிடும். ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா 0 குண்டை வச்சேன். ஓகே குண்டு தோக்குறா பார்த்துட்டா. அவ்வளோதான்டா திரும்ப பாண்டுக்கெல்லாம் மாற போகிறேன்டா. மாறிட்டேன்டா. ஓகே இப்போ பாருங்கள் டமால். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ட்டு. இன்னும் ஒரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் நானும் பாண்டுகள் தமிழ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நிரூபிச்சிட்டேன். ஓகே இப்போ இதை தூக்கின்னு கீழெல்லாம் போனால் நம்மளால சுட முடியாது. இங்கேயே வேணா உட்காந்துங்கிறானா. எனிபடி கம் ஹேர். இங்கிலீஷ்லாம் பேசுகிறேன், தப்பாக கரெக்டானு தெரில. ஏதோன்னு பார்த்தீங்கன்னா வாயில் வந்து வச்சு விட்டேன். ஓகே யாரும் மேலே இல்லை போல். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சுட்டு அடுத்த மேட்ச் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா மேலே 2 பேர் பார்த்தீங்கன்னா குடும்ப நடத்த போயிட்டானுங்க. 2 பேர் பார்த்தீங்கன்னா கீழே ஓட்டானுங்க. என்ன கீழே போனீங்கடா பாவீங்களா. ஓகே தலைவா தொப்பி போத்த தலைவா ஓடுறான் பற்றியாவன். மேலே 2 பேர் குடும்பம் நடத்துறாங்களா. சரி ஓகே நீங்கள் நடத்துங்களா. அப்புறம் பார்த்தோன்னா குத்து சண்டை வீரர் வந்தார். அவரையும் அப்படி சத்தாருன்னு தெரில. பின்னாடி வந்து குத்துது பற்றியா. அடா எப்படி குத்துன்னு எனக்கே தெரியலையா. ஓகே எனக்கு குத்தியாச்சு. யாராவது வரீங்களா அப்படின்ட்டு பார்த்தா அந்த பொண்ணுக்கு இதை மேலேருந்து குச்சி வருது. அடியே ஏன்ட்டு இப்படி பண்ணுறேன். சரியான ஓலை விட்டுருப்பானுங்க பிள்ளைது. ஏன்னா அடியே அப்படின்னு அச்சிங்கமாக திட்டுருப்பானுங்க. நான் மைக்கு மேலே இறங்கடா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பானுங்க போல. அதனால் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து குச்சிட்டு கீழே வரா. பாவண்டா அவள் பொண்ணுடா. அடாடா நான் அவளை விடக்கூடாதுன்னு பார்த்தா அவள் என்ன விட மாட்டா போல இருக்கேன். ஓகே குத்து ஐயோ போச்சா. ஓகே நான் குத்துவேன் விட மாட்டேன். ஹீல் பண்ணுறேன். சரியான திட்டு வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் திங்க்கு. ஓகே அப்புறமா தான் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே யாரும் இல்லை போல. இதுக்கப்புறம் வந்து கீழே தான் போனோமா. சரி கடுப்பாக இருக்கும். அவ்வளோதான் காய்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா போர் வச்சு போச்சு. சரி அப்புறம் என்ன பண்ணலான்னா ஹேக்கர் வீடியோ நம்ம ராக்கி பாய் இருக்கா இல்லையா, ராக்கி பாய் மஸ்தான் பாய் அவனை மட்டும் பார்த்தீங்கன்னா ஹேக்கர் எங்கேருந்து வராங்கன்னே தெரில. ஹேக்கர் கிட்ட சாமையாக பார்த்தீங்கன்னா அடி வாங்கி சாப்பிட்றான். ஒரு 4-5 மேட்ச் அனுப்பிவிட்டான். அகைன் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிக்கிறான். சரியான காமெடி. அதுவும் பார்த்தோன்னா சேம் டீம் அதே ஆள் அதே சம்பவம் வச்சு செஞ்சு விட்ருக்கானுங்க. ஒரே ஹேக்கர் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து எங்கள் ஆள் அடிச்சிருக்கான். எங்கள் ஆளே பாவம். அத்தனை டைம் தான் சொல்கிறது. எங்கள் ஆள் அடாடா கன்னு ஸ்கின்லாம் வச்சுருக்கானே. ஒரிஜினல் ஸ்கின்னா டூப்ளிகேட் ஸ்கின்னா நூப் ஹேக்கருவேன். இந்த நூப் ஹேக்கர் ரவின்னு பேர் வச்சுருக்கான். தமிழ் பையனும் கர்நாடகா ஒயிட்டி. அங்கே பாரு அடே ஹேக்கர் பாய். உங்களெலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் கேம் பிளே கொஞ்சம் தரமாக வேறு லெவலுக்கு இதெல்லாம். அதனால் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டிருக்கேன். ஹேக் பண்ணி அடிக்கிறீங்க பரவாயில்ல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக வேலை செய்யுது. நீங்கள் வேலை செய்கிறீங்களா இல்லை அதுவாக வேலை செய்யுமான்னு தெரில. நீங்கள் அவனுங்க என்ன பண்ணுவானுங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு ஃபயர் பட்டன் மட்டும் தான் அழித்தோன்னு நினைக்கிறேன். அது ஸ்கோப் வந்து அதுவா அலைப்பாயுதே அப்படின்ட்டு பார்த்தோன்னா அலை பாய்ஞ்சு போயிட்டு எனிமி மண்டை மேலே போயிடும்னு நினைக்கிறேன். ஓகே பார்க்குறான் தெரியல. வெஸ்ட்லாம் பொறுக்கிறான் பொழுது. அடே நின்றுனே பொறுக்கிறான் பத்தியா. சரியான நூப்பாக இருப்பான் பொழுது. அடா நூப்பு பையா
போதண்டா போடா. நீ தான் உனக்குலாம் 30 ஒரு 50 குண்டு 50 ஒரு 100 குண்டு இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஒரு ஆளுக்கு 2 குண்டுனா 50 பேருக்கு பார்த்தோன்னா 100 குண்டாச்சா. ஓகே 100 குண்டு இருந்தால் போதும் அவனுக்குலாம். ஏன்டா போய் சாவறேன். ஓகே லூட் பாக்ஸ் இருக்குது. பயப்புள்ள வாரி போட்டுக்கலாம் பார்க்குது என்னன்னு தெரியல. 4 கீழுக்கு வச்சு சாப்பிட்லான்ட்டு. ஓகே பொறுக்கிறான். கர்நாடகா பாய். ஏன் பாய் இந்த வேலை எதுக்கு பாய்? நம்பரை போட்டு விடு பாய். நம்பரை போட்டோன்னா நம்ம பசங்க வச்சு செஞ்சு விட்ருவாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயராக தான் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. பயப்புள்ள பிளேயராக இருந்துக்குன்னு புதுசாக ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணி ஹேக் யூஸ் பண்ணி ஜாலியாக ப்ளே பண்ணுறான். எனக்கும் வந்து இதுமாரி விளாடணும் ஆசை தான். பட் அது அசிங்கமாகிடும். ஸோ நம்ம வந்து யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கோம். இது போலாம் பார்த்தீங்கன்னா பண்ணி அசிங்கமாகிடும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை வரும். எப்படி அடிக்கிறானுங்க ஹேக் பண்ணி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தோணும். நம்மளும் வந்து அடிச்சு பார்க்கலாமான்ட்டு தோணும். கண்டிப்பாக தோணும். அதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நாள் நீங்கள் பண்ணுவீங்க. கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஓஹோ என் தலையும் ஓடுறான். தலைவா எதாவது நூல் விட்டுச்சா இல்லையா? அந்த ஆண்டனா காட்டுச்சா இல்லையா? ஆண்டனான்றாங்களே ஆண்டனா வந்து தலையில் தான் கும்பு முளைக்கும். அப்புறம் எனிமி இருக்கும்போது கரெக்டாக இப்படி பார்த்து அடிக்கிறானுங்க. ஐயோ நம்பரா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணியே ஆகணும். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஹைட் பண்ணாமல் இருந்து நான் பட்ட பாடு இருக்குது. என்னோடய ஹேண்ட் கேம் வீடியோ நாசமாக போச்சு. நிறைய பேர் பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஒரு நம்பர் வந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ப்ரைவேட்டே போட்டு விட்டேன். ஒரு 35,000 பேர் பார்த்தாங்க அந்த ஹேண்ட் கேம் வீடியோவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்க. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். அந்த நம்பர் ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டே போட்டேன். நீங்கள் கால் பண்ணி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டார்ச்சர் தந்துருக்கீங்க. அவன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த மாதிரி புலம்பி என்னை பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் போட விட்டான். போச்சு வேஸ்ட்டாக போச்சு ஒரு கண்டென்ட் உண்மையாகவே. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்பர் ஹைட் பண்ணணும். கடவுளே ஓகே ஓடு இந்த தலைவன் ஓடுறான். நூல் விட்டுச்சுரா இப்போ கண்ணுத்துட்டா எனிமி இருக்க போகிறான்டா. அங்கே பாரு டேய் அடா தலைவா. ஐயோ என் தலைவனுக்கே ஆப்போசிட்டாங்களே. தலைவா போச்சா சோனாமுத்தா போச்சா. நான் மயிருக்கு அப்போ ஹேக் பண்ணுறேனே இப்படி தடிப்பானுங்க. தோத்துங்கிறானே இவனும் ஹேக்கரானு தெரியலையா. ஆஹா இவனும் கார் 98 தூக்கின்னு சுற்றுறானே. கார் 98னா பார்க்கலாம் பயோமெட்ரிக் ஸ்கோப் இருக்கும் அதை வச்சு அடிக்கலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ப முடியாது. ஓகே வெளியே வந்துட்டுக்கிறானுங்க போல் ஹேக்கர் இல்லை போல். இன்னொரு ஹேக்கர் வெயிட் கரோ. ராக்கி பாய்க்கு பார்த்தீங்கன்னா பல ஹேக்கர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த ஹேக்கரை பார்த்துக்கோங்க. இந்த ஹேக்கர் தான் பார்த்தீங்கன்னா பெர்முடா மேப்பில் ஃபேக்ட்ரி மேலே ஏறி எங்கள் ஆள் பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணியிருந்தான். அவனை பார்த்தீங்கன்னா போட்டு மண்டே உடச்சிது. 4 பேர் கொத்த பாக்ஸ் இருக்குது. ஐயோ 5 பாக்ஸு 5 பேருக்கு பார்த்தீங்கன்னா சமாதி ஏற்றிக்கிறானுங்க பிள்ளைது. க்ளோவால் கன் எடுத்து வச்சுக்கிறான் பார்த்தியா இந்த பைத்தியக்கார பசங்க. அதுவும் இல்லாத இந்த மேட்ச்சில் என்ன ஒரு மேட்டர்னா ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கர் இருந்தாவே கதை முடிஞ்சிடும். 10 கில் பண்ணிக்கிறான். ஒரு ஹேக்கர் இருந்தாவே கதை முடிஞ்சிடும். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவன் டீமில் 2 பேர் ஹேக்கரு. இவன் டீமில் மட்டும் 2 பேர் ஹேக்கர் 2 பேர் மட்டும் தான் நார்மல் பிளேயரு. எதுக்குடா இந்த வேலை டே. ஓகே எங்கள் ஆள் எவரோ பக்கம் பார்த்தீங்கன்னா தனியாக போவாப்பில். இன்னொருத்தன் அந்த டேடின்னு ஒருத்தர் இருப்பான். டேடியா போல்ட்டுன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனியாக போவான். 2 பேர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற 50 பேரும் நம்மள சோட்டில் மச்சான் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டாங்கன்னு தெரியல பைத்தியார பசங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு சும்மா பொலன்னு பார்த்தோன்னா புழகிறானுங்க. அது எப்படி புழகிறானுங்கன்னு தெரியல. அதோ வந்துட்டான் பார்த்தியா ஹனி பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து போடுது. பொண்ணான்னு தெரியல ஹனினா. ஓகே இருந்தாலும் ஐத்து பிடிக்கிறான். டே ஓகே எமௌண்ட் பொறுத்து பாரு சாவடி ஒய்யால எவ்வளோ ஹேக்கர் தான் சும்மா வச்சானுங்க பாரு. அடி போடு சாவச்சு அடா சூப்பரா வாட்டே ஷார்ட் ஆப் பண்ணிட்டு பார்த்தீங்களா. அவனும் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் கிங் தான் பண்ணுது. ரியல் ஹெட் ஷாட் கிங் அவன் தான். ஓகே இந்த பிளாக் சோக்கா என்ன பண்ணுறான் பார்க்கலாம். அடே பிளாக் சோக்கா ஓஹோ இந்த கண்ணு தூக்கி தானே பையன் இல்லை தூக்கி போட்டான். தலைவா அச்சிட போகிறாங்க தலைவா. இவனுக்கு தெரியாதா அவங்க செத்துட்டு இருப்பாங்க போல். இல்லைனா எங்கள் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டையிலேருந்து எனிமி மண்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூல் போவோம். அந்த நூலை கரெக்டாக பார்த்தீங்கன்னா காட்டுச்சுன்னா எனிமிக்கிறாங்கட்டு உனக்கு தெரிஞ்சுக்குவான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாரும் இல்லை. காட்டுச்சுரா சும்மா ஸ்கோப் போட்டோன்னா போது பற்றியா. ஓகே அந்த மலைக்கு மேலே இருப்பான் போல். அடே யாராடா பையங்களா அங்கேருந்து ஒரு செகண்ட் இங்கே பறந்து வரான் படுறா. அடே சத்தியமாக வேறு லெவல்றது உண்மையாக வேறு லெவலு. எவ்வளோ லாங்லேருந்து எப்படி வந்தான் பற்றியா. அடா பாவி எப்படா பண்ணுறீங்க. அதே அங்கே நீங்கள் வந்துட்டாடா. செகண்ட் இடம் மாறுறானே. தலைவா நீ வேறு லெவல் தலைவா. அவங்களாம் என்ன பண்ணுறது தலைவா. லைக் ஒன்று போட்டுக்கிறானுங்க. சீட்டு போட்டுறானுங்களா. ஓகே சீட்டு போட்டுறானுங்க. இருந்தாலும் வந்து பாடி வேறு லெவல் போகிறான் பார்த்தியா. நல்ல பிளேயரு. எதுக்கு இந்த நாய்க்கு இந்த வேலை. ஓகே போய் தொலை. ஓடு ஜோன் வருது ஓடி தொலை. செத்துரும் பிள்ளை இதே பைத்தியக்கார பைப்பில். நூலுக்கு 100 ஊக்கு 100 பைத்தியரா. அப்பங்களா வெளியே வந்துட்டான். ஆஹா வெளியே வந்துட்டான். உசாராக வெளியே வந்துட்டான் பத்தியா. இதுவும் போடுறாப்புல அடி. அவ்வளோதான் ஹேக்கர்னா சும்மாவா. ஹேக்கருக்கே வைக்கிறான் பத்தியா ஆப்போனண்ட்டில். நீ தாண்டா ரியல் ப்ரோ பிளேயரு. ஓகே ஹேக்கர் ஹீல் பண்ண வரேனா. ஹீல் பண்ணலாம் வரல. சாவடா எலிமினேட்டா. ஆஹா அவனை பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டில் யாரோ வச்சிட்டாங்கன்னு நினச்சேன். இவர் யார் தெரியல தலைவரே. தலைவா நீ என்ன தலைவா பண்ணுற.
ஓகே ஆப்போனண்ட் யார்? ஆப்போனண்ட் ஹேக்கரா இல்லை சும்மா பிளேயரா? C2F ஃபேர்ஸ் என்ன ஃபேஸ் டு ஃபேஸா? அதனால தான் எங்கள் ஆள் வந்து நேருக்கு நேர் மோதலாக இருப்போல. தலைவா விடா தலைவா, போடு தலைவா. அவ்வளோதான் பாம்பு போட்டான். அவ்வளோதான் போடு. யார் கிட்டேன் தலைவனா கெத்து. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் பண்ண நல்ல வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.